இதை கண்டிப்பாக கவனிக்கணும். நீங்கள் ஒரு கணவனார் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு, அடிக்கடி குடிச்சிட்டு வர்றாரு. அதனால் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு ரட்சிக்கப்பட்ட சிஸ்டர் இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவன் சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சா நீ பிசாசு பிடிச்சது மாதிரி நடின்னு சொல்கிறாங்க. பிசாசு பிடிச்சது மாதிரி நடின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அப்படியே லிட்டரலாக இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்த உடனே பிசாசு பிடிச்சது மாதிரி நடிச்சிட்டான். இவன் மனைவியை ரொம்ப நேசிக்கிற பையன், இவன் பிசாசு பிடிச்ச நடிக்கிறத உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிட்டு வந்துட்டான். நான் தான் பார்க்குறேன், நான் பார்த்தா அப்படியே அசல் பிசாசு மாதிரியே பண்ணுது. கார்ல இருந்து இறங்கி வர்றான், அவனா தாங்குன்னு தாங்குறான். என்னென்ன கொண்டு வந்து சர்ச்சில் இங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நானும் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு, இயேசுவின் நாமத்தில் ஓடு பிசாசு. அது பிசாசாக இருந்தால் தானே ஓடும், அதுதான் பிசாசே இல்லையே. நமக்கு இது தெரியலையா, நடிக்குது. கொஞ்ச நேரம் தாண்டி பேச ஆரம்பிச்சு, சரி நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா அப்படிங்க. நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டா, இவன் குடிக்க போனா இல்லை, அந்த ரோட்டில் இருந்து வந்தேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது, இவனை குடிக்க மாட்டேன்னு சொல்ல, அப்ப நான் வெளியே போறேன். எனக்கு உடனே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, பிசாசு குடிக்கத்தான் சொல்லும். பொதுவா பிசாசு குடிக்கத்தானே சொல்லும், எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும். இது புதுசா இருக்கு, இந்த பிசாசு வித்தியாசமா இருக்குது. இது ஆத்மாவை கூட்டிட்டு வர்ற பிசாசு போல. சில பிசாசு ஆத்மாவை கூட்டிட்டு வரும்ல. சரி, இந்த பொண்ணு சொல்லுது அவனை உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட பாவமா இருக்குது. அந்த பையன் சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். ஆண்டவரே, நான் இனி குடிக்க மாட்டேன், இவளுக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி கடைசியில் ஒரு வழியா நடிப்பு திலகம் கொஞ்சம் அவ்வளோ நேரம் நம்மளை தண்ணி காமிச்சு அப்புறம் போகிறேன்னு போச்சு. போன உடனே அவனே பக்கத்து கடையில் போய் அந்த காலையிலே சாப்பிடாம இருக்கிறா பஸ் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இங்கே பக்கத்தில் ஐயனார் ஹோட்டல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோசை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய உள்ள வச்சு சாப்பிட வச்சா, என்னம்மா உனக்கு பிரச்சனை, நீ ஜெபம் பண்ணுற பொண்ணு தானே, நீ ஆண்டவரை நேசிக்கிற பொண்ணு தானே, நீ ஊழியத்தில் எல்லாம் இருக்கிற பொண்ணு தானே, உனக்கு எப்படி பிசாசு பிடிக்கலாம், என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன். நான் பொதுவாக ஓடிச்சுன்னா போயிடுறது நம்மளும், சரி போயிச்சே நமக்கு என்ன அப்படின்னு. ஆனால் என்னமோ தெரில, நான் கேட்குறேன், நீ ஜெபிக்கிற பொண்ணு தானே, உனக்கு எப்படி பிசாசு பிடிச்சி, நீ ரொம்ப ஆண்டவராக நடக்கிற பிள்ளை, உனக்கு எப்படி பிசாசு வந்துச்சு, எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை உண்மையை ஒத்துக்குச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, பாஸ்டர் இவரை என்னால் திருத்தவே முடியல, வேற வழியே தெரில, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், அதனால என்ன முடிவு எடுத்தேன்னா இவரை திருத்தணும்னா நம்ம இப்படி நடிச்சு தான் ஆகணும். சரி, அதுக்கு ஒரு வசனம் வேற அவ சொன்னா, வாது நாளாவது சூது நாளாவது ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தணும். சரி, நானும் ஒன்றும் சொல்லலை. சரி, அந்த பிள்ளையினுடைய கஷ்டம் பெரிய கஷ்டம், அவன் குடிகாரன், இந்த வயசுலேயே ரசிக்கப்பட்டு ஞானம் எடுத்த பிள்ளை ஒரு குடிகாரனை வச்சு கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சி, சரிப்பா பரவாயில்ல, பட் இது ராங், இது தப்பு, நம்ம ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகலன்னு கர்த்தர் சொல்றாரு. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக மாற்று வழியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, பொய்யா போகிறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. பட் என்னாலும் உன்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி நீ நினைச்ச, சரி அவன் ஒப்பு கொடுத்துட்டான், இதே மெயின்டைன் பண்ணிடு, சரி நீ விட்டுரு, இதை எனக்கு உனக்கு தெரிஞ்சது மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம். கொஞ்ச நாள் நல்லா குடும்பம் நடத்தி வாழ்ந்தாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் ஓடலை. ஸோ ஒரு நாள் அவன் நடிச்சிட்டா, ரொம்ப நடித்தாங்க அந்த பொண்ணு. ஆனால் அடுத்த டைமும் அந்த மனுஷனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து அடுத்த பிரச்சனை வரும்போது அந்த மனுஷனால் வெளியே வரவே முடியல. இப்போ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு டைம் பிசாசு பிடிச்சது மாதிரி நடிக்க முடியுமா? நடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனை அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியல. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனையினுடைய சொல்யூஷன்
வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. நான் அந்த பாப்பாவை அந்த பிள்ளைய கூப்பிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி விடுதெல்லாம் விட்டுரு, இந்த குறுக்கு வழியெல்லாம் விட்டுரு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனது இல்லை. அதனால வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீ ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன் முழங்காலுக்கு சிஸ்டர் பிரதர் யாரோ ஒருத்தர் என்ன வந்தாலும் உடனே போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஜாக்கிரதை, கேர்ஃபுல். எதுக்கு எடுத்தாலும் போய் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறத முதல்ல விட்டுருங்க. ஒரு கட்டி வந்துச்சா உடனே என் வயிற்றினுடைய ரைட் சைட்லேயே ஒரு கட்டி வந்தது, கூகுள் நீ என்ன சொல்லுகிற அப்படின்னு. உடனே அது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்லும் தெரியுமா? இது கேன்சர் கட்டியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேற என்ன சொல்லும்? அது எழுதி வச்சது தானே சொல்லும். வேற நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது எழுதி வச்சுக்கிறத சொல்றதுக்கும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். கர்த்தரிடத்துல போய் ஆண்டவரே எனக்கு வயிற்று பக்கத்தில் ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பண்ணாது, அது ஒன்றை அழிக்கிறதுக்காக வந்ததில்லை, அது ஒன்றை உருவாக்குறதுக்காக வந்தது. கர்த்தர் அப்படி தானே பேசுவார். ஆனால் கூகுள் என்ன பேசும்? ஏற்கனவே பக்கத்து 3வது தெருவில் ஒருத்தனுக்கு இப்படி தான் வந்துருச்சு, அவனுக்கு வயரோட கட் பண்ணி எடுத்தாங்கன்னு வரும். வேற என்ன சொல்லும்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எதுக்கு எடுத்தாலும் எங்க போகக்கூடாது, இந்த கூகுளில் முதல்ல சர்ச் பண்றதை எடுத்து போடுங்க, முதல்ல விட்டு போயிருங்க.